அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காரை முதலமைச்சர் விஜய் பயன்படுத்தி வந்திருந்த நிலையில் விமர்சனங்கள் எழுந்தது. இதனையடுத்து தனது சொந்த காரை விஜய் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் டிஃபெண்டர் காரை தான் பயன்படுத்தி வந்திருந்தார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இதே வகை காரை தான் பயன்படுத்தினார். எனவே விஜய் தனது காரை மாற்றினார். டிஃபெண்டரிலிருந்து லேண்ட் குரூசர் காருக்கு மாறினார். இங்குதான் பிரச்சனையே தொடங்கியது. லேண்ட் குரூசர் அமைச்சராக உள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தின் கார். முதலமைச்சராக இருப்பவர் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காரை ஏன் பயன்படுத்த வேண்டும்? அப்படியெனில் அந்த நிறுவனத்திற்கு முதலமைச்சரால் ஏதேனும் சலுகைகள் கிடைக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்தன. வழக்கமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு 3 வகையான கார்கள் அரசு சார்பில் வழங்கப்படும். பெரும்பாலும் டொயோட்டா நிறுவனத்தை சார்ந்த ஃபார்ச்சுனர், இனோவா கிறிஸ்டா அல்லது ஹைகிராஸ் என 3 வகை கார்களில் ஏதேனும் ஒன்று கொடுக்கப்படும். இந்த வகை கார்கள் தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெங்கும் எவ்வளவு கரடுமுரடான பாதையிலும் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் அசதி இல்லாமல் பயணிக்க சிறந்த வகையாக கருதப்பட்டு வழங்கப்படுகின்றனர். இருப்பினும் முதலமைச்சர்கள் தங்கள் சொந்த காரை பாதுகாப்பு மாற்றங்கள் செய்து பயன்படுத்துவதுண்டு. அந்த வகையில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் காரை பயன்படுத்தியிருந்தார். விஜயும் இதே போன்ற காரை பயன்படுத்தியிருந்தார். இருப்பினும் ஓரிரு நாட்களில் லேண்ட் குரூசர் காருக்கு மாறினார். இதில் விமர்சனங்கள் எழுந்ததால் தற்போது தனது சொந்த காரான டொயோட்டா வெல்ஃபயர் காரை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். இதன் விலை சுமார் ரூபாய் 1.50 கோடி ஆகும். இந்த வகை கார்கள் பணக்காரர்களுக்கென்றே தயாரிக்கப்பட்டது. இதன் உட்புறம் விமானத்தின் பிசினஸ் கிளாஸ் இருக்கையை போன்று சொகுசானதாக இருக்கும். வழக்கமாக எல்லா கார்களிலும் ஏசி இருக்கும். ஆனால் இந்த வகை காரில் ஏசியை தாண்டி இருக்கையின் வெப்பநிலையை குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்ய முடியும். அந்த அளவுக்கு உயர்தர தொழில்நுட்பத்துடன் இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாதுகாப்பும் பக்காவாக இருக்கும். 6 ஏர்பேக்குகள், காரை சுற்றி சென்சார்கள் மற்றும் கேமராக்கள், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் என எக்கச்சக்க பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் இந்த காரின் பவர் அசுரத்தனமாக இருக்கும்.